ஸ்ரீமதி நடத்தின பாருக்கு நானி வந்துட்டு போனதுல இருந்து அந்த பாரே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுது. இதெல்லாம் டிவில பாக்குற நம்ம ஸ்ரீமதியோட சித்தப்பாவும் சேவிங் பண்ணாம பாதியிலேயே வெளியில வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ரீமதியும் வீட்டை வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறனால நிறைய பேர்கிட்ட கடன் கேக்குறா. அப்ப நம்ம அபியே நம்ம ஸ்ரீமதி கிட்ட வந்து, நான் உங்க வீட்டை வாங்குறதுக்கான பணம் ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா நீ என் கூட யூஎஸ்ல வந்து 5 வருஷம் வேலை பார்க்கணும்னு சொல்றான். என்னால இந்த ஊரை விட்டும் எங்க அம்மா அப்பாவை விட்டுனா வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு கிளம்பிடுறா. இப்படின்னா இருக்கும் போது சின்ன வயசுல ஓடி போன நம்ம ஸ்ரீமதியோட அப்பா மறுபடியும் வீட்டுக்கு வராரு. நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்ரீமதியோட அப்பா கிட்ட சொன்னதும் அவங்களோட தம்பியை பார்க்கலான்னு போறாரு. நீ ஃப்ராட் பண்ணி தான் நம்ம வீட்டை உன் பேர்ல எழுதி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அப்பாவோட கையெழுத்து இப்படி இருக்கவே இருக்காது, அவர் ஃபுல் நேம் தான் சிக்னேச்சரா போடுவாரு. இதனால நான் போலீஸ்ல போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா உன்னை உள்ள வச்சிருவாங்கன்னு விரட்டுறாரு. அதனால அவரோட தம்பியும் பயந்துகிட்டு அந்த வீட்டை ஸ்ரீமதி பேர்லயே எழுதி வச்சிடறாரு. இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம ஸ்ரீமதியோட சித்தப்பா 2 கோடிக்கு வீட்டை விக்கிறேன்னு 1 கோடி அட்வான்ஸ்னா ஒருத்தர் கிட்ட வாங்கியிருப்பாரு. அந்த 1 கோடி பணத்தை எப்பயா தருவான்னு அவனும் சட்டையை புடிச்சு வந்து கேக்குறான். அப்ப நம்ம ஸ்ரீமதி வந்து நம்ம சித்தப்பாவோட 2 பசங்களையும் காட்டி, இவனுங்க 2 பேர் தான் இன்னமே உங்களுக்கு பணம் தருவாங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னு கேக்குறப்ப, உங்களோட பணத்தை மாசமா அடைச்சிருவாங்க, நான் நடத்துற பார அவங்க 2 பேர் பேர்ல எழுதி வச்சிடுறேன்னு சொல்றா. நம்ம ஸ்ரீமதியோட சித்தப்பாவும் பொறுப்பே இல்லாம இருக்கிற இந்த 2 பசங்கள்ட்ட போய் உன் பார தரியேமான்னு கேக்குறாரு. நம்ம ஸ்ரீமதியும் இன்னமே அவங்க ஒழுங்கா இருப்பாங்க, பொறுப்பா இருப்பாங்கன்னு அவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணி சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ரீமதியோட அப்பா திருந்திட்டாரேன்னு பார்த்தா, வேற ஒருத்தவங்க கிட்ட போன்ல இந்த வீட கூடிய சீக்கிரத்துல என் பேர்ல மாத்த போறேன்னு சொல்றாரு.